நாம் பல முறை பிறருக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் சில நேரங்களில் அதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு அநியாயமாக நடந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு நண்பருக்கு உதவி செய்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உதவிய தேவை இருந்தபோது அவர் உங்களை மீறி சென்று விட்டாரா? அது ஏமாற்றமாக இருக்கிறது, இல்லையா? மேலும் அவர் உங்களை நிராகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவமானமாக சொல்லிவிட்டால் அது இன்னும் கோபத்தை தூண்டும். 1 சமுவேல் 25-7 தாவீது இதே அனுபவத்தை எதிர்கொண்டார். அவர் மற்றும் அவரது ஆட்கள் நாபால் என்ற செல்வந்தரின் மந்தையை பாதுகாத்திருந்தனர். ஆனால் ஆடுகளை முறிக்கின்ற பண்டிகை காலம் வந்தபோது, இது பரிமாறல் மற்றும் கொண்டாட்டத்தின் நேரம், தாவீது தனது ஆட்கள் உணவுக்காக சிறிதளவு உணவு கேட்டார். நன்றி கூறுவதற்கு பதிலாக நாபால் அவரை அவமதித்து நிராகரித்தார். இதை கேட்டதும் தாவீது மிகவும் கோபமடைந்தார். அவர் தனது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தனது ஆட்களை கூட்டி பழிவாங்க தயாரானார். உண்மையில் அவரது கோபம் நியாயமானது போலவே தோன்றியது. அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஆனால் அவரை அவமதித்து நிராகரித்து விட்டார்கள், அதனால் அவர் சக்தியால் அதை தீர்க்கக்கூடாதா? ஆனால் உண்மை என்னவென்றால், கோபம் நம்மை ஆட்டி போட்டுவிடும்போது கடவுள் எதை நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். தெளிவாக யோசிப்பதற்கு பதிலாக நம்முடைய உணர்வுகளால் கொண்டு செல்லப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கலாம். நம்மிடமும் இதே பிரச்சனைதான். யாராவது நம்மை நசுக்கினால் சுலபமான பதில் கோபம்தான். ஆனால் இயேசு வேறு வழி காட்டினார். சிலுவையில் அவமதிப்புகளுக்கும் வேதனைக்கும் மத்தியில் அவர் பழி வாங்கவில்லை. அவர் பிரார்த்தித்தார், தந்தையே, இவர்களை மன்னியுங்கள். இயேசு மன்னிப்பை தேர்வு செய்து தேவனுடைய திட்டத்தில் நம்பிக்கை வைத்தார். தாவீது கோபத்தின் காரணமாக பழிவாங்கியிருந்தால் அவர் ராஜாவாகும் பாதை இரத்தம் பூசியதாகி இருக்கும். அதுபோல் நாம் கோபத்தால் கட்டுப்படுத்தப்பட்டால் தேவன் நமக்காக திட்டமிட்ட பாதையில் இருந்து விலகிவிடுவோம். கோபம் ஒரு கணத்திற்கு நமக்கு பேருதிருப்தி அளிக்கலாம், ஆனால் இறுதியில் அது நம்மையும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களையும் காயப்படுத்தும். ஆனால் நாம் நம்முடைய கோபத்தை கர்த்தரிடம் ஒப்படைத்து மன்னிப்பை தேர்ந்தெடுத்தால் தேவன் நம்மை கிருபையின் பாதையில் வழிநடத்துவார். அடுத்த முறை கோபம் மேலெழும்பும் போது ஒரு நொடிக்கு நின்று யோசியுங்கள். அதை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். அவர் நம்மை புரிந்து கொள்கிறார், நம்முடைய வேதனை மற்றும் போராட்டங்களை அறிவார். அவர் நம்மை சிறந்த முடிவெடுக்க உதவுகிறார். கோபத்திற்கு பதிலாக மன்னிப்பை தேர்வு செய்யுங்கள். கடவுள் அனைத்தையும் காண்கிறார் மற்றும் நீங்கள் செல்ல வேண்டிய சிறந்த பாதையை உங்களுக்கு காட்டுவார். இது சமாதானத்தின் பாதை. இது கிருபையின் பாதை.